ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நிகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். ஒரு அரசவை, அந்த அரசவையில் ஒரு ராஜா இருப்பார். எல்லா அரசவையிலும் ராஜா தான் இருப்பார், வேறு யார் இருப்பாங்க? அந்த ராஜா அந்த நாட்டு மக்களுக்காக கடுமையாக உழைக்கிறார். 1008 பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. ஒரு அரசர்னா அப்படி தானே இருக்கும். ஆனால் அங்கே ஒரு காவலாளி இருக்கான். காவலாளி எப்போவுமே குஷியாக சந்தோஷமாக இருப்பான். அவர் காவலாளி மட்டுமே கிடையாது, எல்லா வேலையும் செய்வார். அங்கே எடுப்புடி வேலை செய்யறது, இது எடுக்கிறது, அங்கே போகிறது. அரசருக்கு எதனா ஒரு அவசரம்னா அவனை கூப்பிடுவார், போயிட்டு இதை எடுத்துட்டு வா, அது எடுத்துட்டு வா, அது பண்ணுவார். எல்லா வேலையும் அந்த வேலையாளாக இருக்கக்கூடிய காவலாளி செய்வார். அந்த வேலையால் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஹாப்பியா இருப்பார். எப்பவுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் அவரோட லைஃப்ல. அரசர் இதை கவனிச்சுட்டே இருக்காரு. எப்படிடா இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான்? நாம இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்கோம், அவளுக்கு பொன் பொருள் எல்லாம் இருக்கு, அவ்வளவு பெரிய படைகள் இருக்கு, இந்த ராஜ்யமே நம்புல்தான். ஆனா நாம இல்லாத மிகப்பெரிய சந்தோஷத்துல அவன் எப்படி இருக்கான்? எப்படி அவனால் இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு சந்தேகமா இருக்கு. உடனே என்ன பண்றாரு, மந்திரியை கூப்பிடுறாரு. மந்திரியாரே இங்க வாயா அப்படின்றாரு. என்ன அரசே அப்படின்னு கேட்கும்போது, எப்படியா இந்த காவலாளி இருக்கான அதை போறான் பாரு, தெரியுது இல்லை? ஆமா தெரியும், அவன் நம்ம நடேசன் அப்படின்னு சொல்றாரு. நடேசன் கரெக்ட், நடேசன். இப்போதான் எனக்கு ஒரு பேர் ஞாபகம் வருது. ஆமா நடேசன். என்ன அரசே, என்ன பிரச்சனை நடேசனுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நடேசன் எப்பவுமே சந்தோஷமா இருக்காயா, மகிழ்ச்சியா இருக்காயா. என்ன காரணம்? அது இவ்வளவு பெரிய ராஜ்யம் என்கிட்ட இருக்கு, என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல, என்ன காரணமா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கிட்ட கேட்கிறாரு. மந்திரி கொஞ்சம் ஒரு நாலேஜபிள் பர்சன், ரொம்ப அறிவார்த்தமா சிந்திக்கக்கூடியவர். அவர் தானே அரசருக்கு இப்படி போனோம் அப்படி போனோம், இது செய்யணும் அது செய்யணும் அப்படிலாம் சொல்லி தரக்கூடியவர். அவர் என்ன பண்றாருன்னு, அரசே அது ஒன்றும் இல்லை அரசே, உங்களுக்கு என்ன பண்ணணும், இப்போ அவன் சந்தோஷத்தை கெடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நான் வச்சு இப்படி இருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஒரே மைண்டில் ஒரே குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கு. இதை செய்யறதா அதை செய்யறதா, இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரியாமல் எப்போவுமே சிந்திச்சுனே இருந்து குழப்பத்திலே இருந்து 1008 பிரச்சனைகள் சுற்றி இருந்துட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையால் அவன் எப்படி அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அரசே உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு. சரி, அவன் சந்தோஷத்தை ஸ்டாப் பண்ணணுமா, அவன் நாளையும் சந்தோஷப்படக்கூடாது, அவ்வளோதானே உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு மந்திரி. அரசர் என்ன சொல்றாரு, ஆமா அப்படின்றாரு. சரி ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க, நாளையிலிருந்து அந்த நடேசன்ற உங்ககிட்ட வேலை செய்யற அந்த வேலைக்காரர், அந்த நம்ம அரசவையில் இருக்கக்கூடிய அந்த ஆள் சந்தோஷன்றதே அவன் வாழ்க்கையில் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. யோ மந்திரி, என்னையா பண்ண போற நீ அப்படின்னு கேட்குறாரு ராஜா. அதெல்லாம் ஒரு ரகசியம் அரசே அப்படின்னு. எனக்கு சொல்லு அரசனுக்கு, நீ சொல்லி தான் ஆகணும், என்ன செய்ய போறா சொல்லு அப்படின்றாரு. ஐயோ அரசே, இது ஒரு ரகசியம், ரகசியம் காதுல சொல்லு அப்படின்றாரு. நேரா இவர் போயிட்டு அவர் காதுல ஏதோ ஒன்று சொல்றாரு, அரசர் காதுல. அட இவ்வளவு தானா, இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் அரசே அப்படின்னு சொல்றாரு. யாரு? மந்திரி. சொல்லி முடிச்ச உடனே, என்ன செய்ய போறார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு அவர் சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்த, அந்த விஷயம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, அதனால நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருந்துட்டே இருக்கு. ஒரு விஷயங்க, நம்மிடம் என்ன இருக்குதோ அதை வச்சு மிகப்பெரிய சந்தோஷம் அடைய வேண்டும். அதுக்காக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட நாம் அவரை பிரார்த்திக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த அளவு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே குருராஜா, அது எந்த நிலையா இருந்தாலும் சரி, அது அளவுகோலே கிடையாதுங்க. அது தேவை என்பதற்கு அளவுகோல் கிடையாது, வேணுன்றதுக்கு அளவுகோல் கிடையாது. அது பணமாக இருக்கட்டும், பட்டமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், சொத்து பத்துகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிறைவு, நம்ம மன நிறைவு பெறோம் பாருங்க, அந்த மன நிறைவுக்கு மட்டும்தான் எல்லை உண்டு. உடனே நிறைவாயிடலாம், சரி ஓகேவா, சந்தோஷம், ஹாப்பி, அது நிறைவாயிடலாம். ஆனா வேணுங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. அப்ப சந்தோஷம், நம்மளை விட இன்னொருத்த சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு அதை பார்த்து இவரால் சந்தோஷமா இருக்க முடியல இந்த ராஜாவால. அவன் சந்தோஷத்தை எப்படியாவது கெடுக்கணும், என்னை விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறான், அவன் எப்படிடா இவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு தான் இந்த மந்திரியை கூப்பிட்டு சொல்றாரு. அந்த மந்திரியும் ராஜா கேத்திர மந்திரி அழகா சொல்லிட்டாரு, நாளை காலையிலேருந்து அவன் சந்தோஷத்தை கெடுக்கிறன்னுட்டு. ஒண்ணுமே பண்ணல. இரவு முடியுது, ராஜா எல்லாம் அவளோட எதிர்பார்த்திருக்காரு. கண்டிப்பா நாளைக்கு அந்த நடேசனுடைய முகத்துல ஒரு வருத்தத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலா இருக்காரு. யாரு? ராஜா. இரவு முடியுது, மறுநாள் பொழுது விடுது. நம்ம நடேசன் என்ன பண்றாரு, வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு எழறாரு காலையில்.
எழுந்து காலையில் வாசல் திறப்பேன் இல்லையா, அது மாதிரி வாசலில் இருக்கக்கூடிய அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் வெளியே ஒரு பொற்கிழி தங்க மூட்டை ஒன்று இருக்குது. இந்த ராஜாங்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி சின்னதாக. பார்த்தோன்னே ஆச்சரியம். யாருக்கு? நடேசனுக்கு. என்னன்னு தெரியலையே, அது இங்கே வந்து போட்டு போயிருக்காங்களே, என்னவா இருக்கும் அது? சாமிக்கிட்ட ரொம்ப நாளாக வேண்டின்னு இருந்தோம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னுட்டு. வேண்டினது கூட மறந்துட்டு நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. பொறுமையாக உள்ளே போய் பிரிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த கதவை லாக் பண்ணிட்டு நேராக உள்ளே வந்து அவருடைய அந்த தரையில் உட்கார்ந்து என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறாரு. பிரித்தா அவ்வளவும் தங்க நாணயங்கள். ஆஹா, என்னுடைய வாழ்க்கை மாறப்போது, இன்னிலிருந்து தங்க நாணயம். அந்த பகவானே நமக்கு அருள் பண்ணிட்டான். நம்ம செய்யக்கூடிய இந்த பணி, சேவை, பக்தி இதுக்கெல்லாம் பார்த்து அவரே நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கான் பொழுது, பகவானே ஒரு முறை தானேயா உன்னை வந்து நான் கும்பிட்டேன், ரொம்ப கூட உங்ககிட்ட கேட்டது இல்லையே, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன், எனக்காக என் மேல இறக்கப்பட்டு இந்த தங்க காசை இந்த இடத்துல இருந்து கொட்டி வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம் சாமி சொல்லிட்டு எடுத்து இதில் எவ்வளோ தங்க காசு இருக்கலான்னு எண்ணி பார்க்குறாரு. 1 2 3 4 5 6 7 8 எண்ணினே இருக்காரு. 99 தங்க காசு. அடடா, இன்னும் 1 இருந்தால் 100 தங்க காசு என்கிட்ட இருக்குன்ற ஒரு சந்தோஷம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும்ல. 1 இல்லாமல் போச்சு. சரி, 99 வந்தது இருக்கட்டும், இந்த 1 வேணும்ல. இந்த 1த்துக்காக நம்ம உழைக்கணும். அந்த 1 வாங்கி சேர்த்து இந்த 99 + 1 100 இதை ரவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நம்ம ஐயா நடேசன் அவர்கள் என்ன பண்றாரு, அன்னையிலிருந்து கடுமையான உழைக்க தொடங்கிடுறார். அன்னைக்கு அரசவைக்கு போறவர் முகத்துல சந்தோஷமும் இல்லை, திருப்தியும் இல்லை, ஆட்டமும் இல்லை, பாட்டமும் இல்லை, கொண்டாட்டமும் இல்லை. ஏதோ ஒரு பித்து பிடிச்சி பேய் அரைஞ்ச மாதிரி அரசர் கூப்பிட்டா, சொல்லுங்க அரசே அப்படின்றார். இப்போ அதை எடுத்துட்டு வா அப்படின்னா, சரிங்க அரசே அப்படின்றாரு. அரசருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். மந்திரி கூப்பிடுறாரு. மந்திரி அற்புதமா பண்ணியா, அது பேர் என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாரு. அது பேரு 99 கிளப் அப்படின்னாரு. 99 கிளப் அப்படின்னா 99 நாணயம் தான் அரசியல வைப்போம். அது வந்து ஒரு கிளப். அந்த கிளப்புக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அதுல நம்ம நடேசனும் சேர்ந்துட்டான். இப்போ பாருங்க, இப்போ அவனுடைய ஆட்டத்தை விட நடேசனுக்கு சந்தோஷம் இல்லை, அரசனுக்கு அதை பார்த்த உடனே திருப்தி. நடேசனுடைய சிரிப்பு, மகிழ்ச்சி எல்லாமே போச்சு. வீட்டில் அவங்க மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்டலாம் சந்தோஷமா இருப்பான், அதுவும் போச்சு. அவனுடைய எண்ணம் முழுக்க அந்த 99 நாணயங்களோட இன்னொரு நாணயத்தை சேர்த்து இதை எப்படி 100 ஆக்குறது அப்படிங்கிறதுலே போயிட்டு அவனுடைய சந்தோஷத்தையும் மகிழ்வையும் தொலைச்சு தேடோ தேடோ தேடோ, அவன் ஏழை இல்லையா, தேடோ தேடோ தேடோன்னு தேடிக்கொண்டே இருக்கிறார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருப்தி, சந்தோஷம், மகிழ்வு அப்படிங்கிறது அந்த க்ஷண நேரத்தில் வர்றது. மனநிலை தான் அதுக்கெல்லாம் காரணம். ஒரு ஈகிள் வியூன்னு சொல்லுவாங்க, ஏரியல் வியூன்னுவாங்க. மேலிருந்து இந்த உலகத்தை, வாழ்வியலை நாம் பார்க்க தெரிஞ்சுக்கணும். சந்தோஷம், மகிழ்ச்சின்றது வரட்டும். நாம் ஏதோ ஒர்க் பண்ணுறோம், உழைக்கிறோம், அதற்கு உண்டானது வருகிறது. நாமும் நம் குடும்பத்தாரும் வருவதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம். அடுத்த ஒன்றிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியும் அந்த செயல்பாடையும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் சரண் செய்துவிட்டு நாம் நம்முடைய பணியை பார்த்து கொண்டு முழுமையாக ஃப்ரூட்ஃபுல்லாக பிரசன்ட் இன் த பிரசன்ட், முழுமையாக இந்த வாழ்க்கை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். 99 கொடுத்தாயே குருராஜா, அவர் வேண்டியிருக்கலாம். 99 நாணயம் கொடுத்துட்டீங்களே சாமி, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பகவானுக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். நாம் நம்மிடம் இதுவரை அவர் கொடுத்திருப்பதற்கு நன்றி உடையவர்களாக எப்போதுமே இருக்கணும். ராயரே, ஏதோ நினைச்சு ஏதோ வந்த ராயரேங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாத்திட்டீங்களே குரு ராயரே. குருவா எனக்கு இருந்து நான் எத்தனையோ தெய்வத்தை வணங்கினா கூட என்னுடைய குருவா நீங்க இருந்திருக்கீங்க. இந்த வாழ்க்கை 10 வருஷத்துக்கு நான் இருந்த வாழ்க்கை வேற, இப்ப இருந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை வேற. அட்லீஸ்ட் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கு காரணம் உங்க அருளும் அனுகிரகம் ஆசிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மிடம் இருப்பதற்கு அவரிடம் நன்றி சொல்ல வேண்டும். நீங்க அங்கேயே இருக்கணும்னு நான் சொல்ல வரல, அதே இடத்துல இருந்து அப்படியே மக்கி மக்கி போயிடுங்க நான் சொல்ல வரல. முயற்சி பண்ணுங்க, ஆனா இருக்கின்ற இடத்தில் இருப்பதை முழுமையாக அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அது முழுமையா நம்ம கிட்ட இருக்கு, சந்தோஷப்பட தெரிஞ்சுக்கணும். எந்த புது பொருள் வாங்கினாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, அது வந்த ஒரு வாரம், ஒரு 5-6 நாள் தான் அதனுடைய முழுமையான சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் அது வீட்டில் ஏன்னா ஒரு மூலையில தான் இருக்கும். ஏன்னு கேட்டா அந்த நம்ம வைக்கக்கூடிய அந்த பற்றினுடைய அளவு அப்படிங்கிறது அந்த அளவில் தான் இருக்கிறது. ஆனால் குருராஜர் மீது வைக்கின்ற பற்று காலாவதியாகாத ஒரு பற்றாக எப்பவுமே இருக்கக்கூடிய பட்சத்துல
உங்களுக்கு வேண்டியவையெல்லாம் வேண்டிய நேரத்தில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல ராயருக்கு தேங்க் பண்ணுங்க. சந்தோஷம், அவருக்கு வந்து மகிழ்ச்சியோட நன்றி சொல்லுங்க. உங்கள் குருநாதருக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இந்த அவயங்கள்லாம் படைத்து இந்த அளவில் என்னை உட்கார வைத்து இந்த மாதிரி ஒரு காணொளியை பார்க்க வைத்து அதை நான் கேட்க வைத்து இந்த இந்த ஏதோ என்கிட்ட இருக்கிறத கொடுத்துருக்கிறீங்களே பகவானே, கோடி நன்றிகள் உங்களுடைய பொற்பாத கமலங்களுக்குன்னு சொல்லிட்டு அடுத்து முயற்சி பண்ணுங்க. அடுத்து நீங்க என்ன செய்யணும்? லுக் அப், எய்ம் ஹை, வானத்துக்கு வையுங்கள் உங்களுடைய நோக்கத்தையும் லட்சியத்தையும். உயர்ந்த லட்சியமா வைங்க, தப்பே கிடையாது, முயற்சி செய்யுங்க. ஆனா இருக்கின்ற இடத்தை மறந்து விடக்கூடாது. இது என்ன, ஒருத்தன் பாருங்க, ஒருத்தன் வேகமா ஓடி வந்துட்டே இருக்கான். அவனை வந்து ஒரு சிறுத்தை துரத்தின்னு வருது. அந்த சிறுத்தை துரத்தின்னு வரும்போது இந்த காட்டு வழியாக ஓடுறான். ஓடி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படார்னு ஒரு பள்ளத்தில் விழும்போது வந்து ஒரு இந்த கொடி இருக்கு பாருங்க, இந்த செடியோட கொடி, ஒரு திக்கான கொடி, அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கான். அந்த சிறுத்தை மேலே இருந்து அவனை பார்க்குது. சரி, அந்த பிடிச்சி அப்படியே ஆடிட்டே இருக்கான். சரி, கீழே கை விட்டுடலான்னு கீழே பார்த்தா கீழே வந்து ஒரு முதலை நின்றுட்டு இருக்குது அந்த இடத்துல. இவன் எப்படா கயிறை விடுவான், எப்படா அவனை பிடிக்கலான்னு பார்க்குது. மேலே ஏறி போகலான்னா மேலே ஏறியும் போக முடியாது. மேலே ஏறி போனால் சிறுத்தை நிற்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொடி இருக்கு பாருங்க, இந்த கொடியை பிடித்து தானே தொங்கிட்டு இருக்கான். அந்த கொடியை ஒரு வெள்ளை எலி, ஒரு கருப்பு எலி, 2 எலி கடிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட்டாயிடும். அது இவ்வளோ பிரச்சனையில மேலே வந்து சிறுத்தை இருக்கு, கீழே வந்து முதல்ல இருக்கு, 2 வெள்ளை எலிகள் வேற அந்த கொடியை கடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஒரு சந்தோஷம் அவனுக்கு என்னன்னா, அந்த பாறை இடுக்குகளில் அவன் நின்றுட்டு இருக்கிறதுக்கு மேலே ஒரு பாறை இடுக்கு இருக்கு. அங்கிருந்து ஒரு தேன் கூடு, அந்த தேன் கூட்டிலிருந்து சொட்டு சொட்டாக தேன் ஒழுகி கொண்டிருக்கிறது. அதை அவன் நாக்கால் அதை கேட்ச் பிடிச்சு அதை வந்து சுவைத்து கொண்டிருக்கிறான். அந்த செகண்ட் மட்டும்தான், அந்த சுவை வந்து முழுமையாக அந்த செகண்ட்ல வந்து அனுபவிச்சுக்கிறான். அவ்வளவுதான். மேலே இருப்பது எதிர்காலம், கீழே இருப்பது கடந்த காலம். அந்த கருப்பு வெள்ளை எலி வந்து இரவு பகல். கண்டிப்பா ஏதோ ஒரு நாளைக்கு அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து வீழ்த்தி விடும். அந்த கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு தேன் இருக்கு பாருங்க, அதுதான் நாம் குருராஜர் மீது வைத்திருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான பக்தி. ஒரு மிகப்பெரிய மகா பிரபுக்கிட்ட நீங்கள் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவரை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவரால் சாத்தியமாகாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பணத்தாலும் பதவியாலும் அளந்து ஒரு வாழ்க்கையை நாம் எடை போடக்கூடாது, அது கிடையாது. தனி மனித திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி, நாம் யாரை தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம், யாருடைய சிஷ்யையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வாறு நம்ம வாழ்வியலை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த உணர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அவசியம். அதனால நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. குருராஜர் இருக்கிறார். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே வந்து அவருக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்காக, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்துக்காகவும் குருராஜரிடம் நன்றிகளை சொல்லுங்கள். நிச்சயம் சொல்லுங்க. நீங்க ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருவருக்கு, சரி 2 நபர் வச்சுக்கலாம், 2 நபர்களுக்கு நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த உலகத்தில், இந்த தருணத்தில்? சார், இவங்க 2 பேரும் கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணுங்க அப்படின்னு. அது யாராக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர்களுக்காக இருந்தாலும் சரி, உதவி செய்தவர்களுக்காக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் போற நேரத்தை வந்து உதவுனாங்க, அவங்கள மறக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி மறக்கவே முடியாதுங்க. இவங்க இல்லைன்னா நான் இல்லை. குருராஜர், தெய்வம், இது இருக்கட்டும், இவங்களை விட்டுருங்க, அவங்க சொல்ல தேவையில்லை. அவங்க எப்பவுமே அவர்களுடைய ஆணையின் கீழ் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மனித ரூபத்தில் உங்களுக்கு குருவாக, தெய்வமாக இருந்து உதவி புரிந்த அந்த 2 நண்பர்களை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா அவருடைய பெயரை போடுங்க, டைப் பண்ணுங்க, அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.